வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸுங்க. பூவெல்லாம் பாருங்கள், எல்லாம் பூத்து போச்சுங்க. நேற்று ஒரு நாள் வரல தோட்டத்துக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் பூத்துருச்சுங்க. இது இப்போது நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டால் நமக்கு ரேட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இங்கே பாருங்கள், பூவெல்லாம் காஞ்சி போச்சுங்க. நேற்று தாங்க மருந்து அடித்தேன். இங்கே பாருங்கள், துளிர் அடித்து மொட்டு வந்துருச்சு பாருங்கள். எல்லா பூச்செடிக்குங்க நம்மளால் மருந்து அடிக்காமல் கொண்டு வர முடியும்னா 100க்கு 200% சாத்தியமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், நேற்று தாங்க மருந்து அடித்தேன். இப்போ பாருங்கள், புதுசாக துளிர் எடுத்து அதில் மொட்டு வந்திருக்கு. இதுதான் நம்ம சொல்கிறதுங்க. நம்ம ஃபார்ம் தோட்டத்தை அதாவது பூ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் மருந்து அடிக்காமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த பூவெல்லாம் நம்மளால் மார்க்கெட்டு கொண்டு போய் போட முடியாதுங்க. போட்டோம்னா நமக்கு விலை போகாது. அதாவது இந்த சைஸில் நம்ம பூ பறிக்கணும். இந்த சைஸில், இந்த மொட்டு சைஸில் பூ பறிச்சுன்னா ஓகே. இதெல்லாம் நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுறது ரொம்ப சிரமங்க. இங்கே பாருங்கள், நேற்று முந்தானேற்று தாங்க மருந்து அடித்தோம். பார்த்தீங்களா, அந்த ஒரு நாள் மருந்து அடித்து ஒரு நாள் கூட ஆகலைங்க. அதாவது நேற்று ஒரு நாள் தான் ஆச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ மொட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், முந்தானத்து வரைக்கும் மொட்டு இல்லாமல் தான் இருந்தது செடியெல்லாம். இங்கே இந்த செடி பாருங்கள், உதாரணத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, மொட்டுலாம் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், அதாவது ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம எங்கெல்லாம் நமக்கு புதுசாக துளிர் வருமோ அங்கெல்லாம் நமக்கு மொட்டு வரும், அரும்பு வருங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது பட்டன் ரோஸுலேருந்து பன்னீர் ரோஸ்லேருந்து மல்லி செடி வரைக்கும் எல்லாத்துக்கும் இது பொதுவானதுங்க. நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேக்கு மரங்க. இந்த இடத்துல நான் ஒரு 50 தேக்கு இருக்குங்க. இது ஒரு 15 ஒரு 20 சென்ட்டு தான் இருக்கும் அதிகபட்சமாக. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள், ஏன்னா இதை வரப்போகிற அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பக்கமே வச்சாச்சுங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் ஒன்று சொன்னேன் பாருங்கள். அதை இங்கே பாருங்கள், அடியிலேருந்து நல்லா பிரான்ச் வருதா, நம்ம அப்படியே விட்டுடலாங்க. இப்போ அந்த மரம் பாருங்கள், லாஸ்ட்டில் 2 மரம் இருக்கும். அதுமாரி நம்ம விட்டுட்டா நல்லதுங்க. நான் நட்டது ஒரு 6000 மரம் இருக்குன்னா நமக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட டபுளாக பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 2000 மரம் டபுளாகவே இருக்குங்க. இது நாவல் மரங்க. இதெல்லாம் இப்போ அடுத்து ஒரு மல்லி ஒரு 1500 பிளான்ட் நட போகிறேங்க. அந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.